ஐஸ்வர்யா கோட்டீஸ்வரி கிட்ட சொல்றாங்க, கௌதம் வந்து இந்த குழந்தைய அசிங்கப்படுத்துறாருமா, அவருக்கே பொறுக்கல, வேற யாருக்கோ பொறந்திருக்குன்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கோட்டீஸ்வரி கிட்ட சொல்றாங்க. கோட்டீஸ்வரி பயங்கர டென்ஷன் ஆகி கௌதம் கிட்ட போயிட்டு, என் பொண்ணு பொண்ணுக்கு ஆசைப்பட்டா, பொருளுக்கு ஆசைப்பட்டா, நகைக்கு ஆசைப்பட்டான்னு சொல்லுங்க. அது வேணா நான் நம்புவேனே சரி, இந்த மாதிரி தப்பான காரியங்களும் தப்பான விஷயத்துல என் பொண்ணு தலையிட மாட்டா. என்னோட வளர்ப்பு என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, என் பொண்ணை சந்தேகப்படுற வேலைலாம் வச்சுக்காதீங்க, அது உங்க குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா ஆஷா பேசுறாங்க. சித்ராதேவி சொல்றாங்க, அப்ப இந்த போட்டோஸ்க்குலாம் என்ன காரணம், இவன் யார் அப்படின்னு. இவன் அவனோட ஃப்ரெண்டு தான், எங்களுக்கு நல்லாவே தெரியும், அதுக்காக அவன் லவ்வர் ஊரை சுத்துறவன்லாம் கிடையாது. ஒரு நாள் ஒரு நாள் என் பொண்ணு கண்டுபிடிச்சு சொல்லும், அப்ப நீங்க என்ன பேசுவீங்கிறத பார்க்கலாம், நான் இங்கே தானே இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டீஸ்வரி சொல்றாங்க. சூர்யாவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிச்சு இந்த விஷயத்தை நான் நிரூபிக்காம விட மாட்டேன். ஆனா ஐஸ்வர்யா தப்பான பொண்ணு இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அவ கர்ப்ப விஷயத்துல ஏற்கனவே நாடகம் ஆடி இருக்கலாம், ஆனா இந்த விஷயத்துல அவ தப்பு எதுவும் பண்ணலன்றது எனக்கு நல்லாவே தெரியுன்றாங்க. கோட்டீஸ்வரி இனிமே இந்த சித்ராதேவியை சும்மா விடக்கூடாது, என் பொண்ணையே சந்தேகப்பட்டு இந்த மாதிரிலாம் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுமே சித்ராதேவியை வச்சு நல்லாவே செய்றாங்க. சித்ராதேவி எதுக்குடா உனக்கு இந்த வேலை, அவளை வீட்டை விட்டு துரத்துறான்னு பார்த்தா இன்னைக்கு வாரிசு கொடுத்துட்டு சொத்து இல்லாம இந்த வீட்டில் நம்ம ஒரு செல்லா காசா இருக்கோம்டான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கௌதம திட்டாங்க. கௌதம் என்ன பண்ண தெரியாம ரொம்பவும் முழிக்கிறாரு.